ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. எங்கள் வீட்டில் ஆடி 18 எளிமையான முறையில் கொண்டாடணும். அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஆடி 18ங்கிறது வந்து பஞ்சபூதங்களில் ஒன்றான நீருக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடுறது தான் ஆடி 18. இது தென் மாவட்டங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. காவிரி ஆறு பாயிற இடம் எல்லாமே இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நானும் வந்து தஞ்சாவூரில் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஊருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ஊருக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு. எங்கள் ஊருக்கு இதுவும் ஒரு சிறப்பு. அதே மாதிரி நிறைய பாடல் ஸ்தலங்கள் எங்கள் ஊரில் இருக்குது. சிவன் கோவில் நிறைய இருக்குது. அதுவும் எங்களுக்கு ஒரு சிறப்புன்னு நான் சொல்லுவேன். இந்த ஆடி 18 வந்துட்டு விவசாயிகள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆடி பட்டத்துக்கு வயல்வெளிகள்லாம் தயாராகும் போது இந்த நீரானது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதை வரவேற்கும் விதமாக பூ தூவி செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த ஆடி 18. அதே மாதிரி புதுமண தம்பதிகள் வந்துட்டு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி பெருக்கி போடுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு காவேரி நீரில் நீராடி மஞ்சள் பிள்ளையார் அங்கேயே வச்சு சாமி கும்பிட்டு காப்பரிசி பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது எல்லாமே வந்து நம்ம நீருக்கு நன்றி சொல்ல விதமாக செய்கிறது. அப்படி நீங்கள் காவேரி ஆற்றுக்கு போய் உங்களால் நீராட முடியல அப்படின்னா வீட்டிலையே எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஒரு கலசம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி நிரப்பி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதுக்குள்ளே ஒரு பூவை போட்டுட்டு காவிரி நீரை எழுந்தருளை செய்து நம்ம வழிபடலாம். நீர்நிலைகள்லாம் எங்கே இருக்கோ, மோட்டாரு பைப்பு எங்கெல்லாம் நம்ம நீர்நிலைகளை யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்த நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நம்ம வழிபட்டு காவேரி தாய்க்கு நன்றி சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம மனசார எது நினச்சி செஞ்சாலும் அந்த இடத்துல நம்ம என்ன சுவாமியை வச்சு செய்கிறோமோ அந்த இடத்துல கடவுள் கண்டிப்பாக தோன்றி நமக்கு காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறது ஐதீகம். எங்கள் ஊரில் வந்து அவ்வளோ சூப்பராக இந்த விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் வந்து போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நான் போய் நீராடினதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நான் பார்த்துருக்கேன். இந்த இது தண்ணி வர்றது பார்த்தாலே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு சொன்னாங்க, ஆறு ஃபுல்லாக தண்ணி ஓடுது, நான் போயிட்டு பார்த்துட்டு சும்மா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி என்னன்னாக்கா நிறைய தண்ணி வரும். நம்ம ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்தும் நிறைய அலர்ட் மெசேஜ் கொடுப்பாங்க. அதனால் வந்து குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார தான் குளிக்கணும், அந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி இந்த ஆடிப்பெருக்கை நம்ம செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. நான் அதையும் சேர்த்து நான் இதில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிறைய பழம் வச்சு சாமி கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம். இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணாடி வச்சு சாமி கும்பிடுவாங்க. சித்திரக்கனி பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே கண்ணாடி வச்சு நிறைய பூ பழம் காசு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஆற்றுக்கு போக முடியாதவங்க எங்கள் ஊர்லேயுமே வந்து பைப்பு கிணறு அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த நாளில் வந்து நம்ம தங்கம் வெள்ளி அப்படி தான் வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. முடிஞ்சால் வாங்கலாம், இல்லை அப்படின்னாக்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 2 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நான் கலசம் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். சின்ன சொம்பில் வந்துட்டு கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூளும் பூவும் போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி ஆடி 18 கொண்டாடினது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செஞ்சால் கூட அதுக்கான வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். நம்மக்கிட்ட நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணாலே போதும், நம்ம மனசுக்கும் நிறைவாக இருக்கும். நம்ம இதுதான் வாங்கி அது வாங்கி தான் வந்து பெருசாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி பண்ணலாம், வேண்டான்னு சொல்லலை. இருக்கிறத வச்சே நம்ம பண்ணாலும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்களும் இந்த இதை செலிப்ரேட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளி அன்னைக்கு நம்ம எப்படி கங்கஸ்தானம் பண்ணுறோமோ, எல்லா நீர்நிலைகளிலும் கங்கை நீர் நிறைந்திருக்கிறதா நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஆடி 18 அன்னைக்கு எல்லா நீர்நிலைகளிலும் காவேரி தாய் எழுந்தருளி நமக்காக காட்சி கொடுப்பாங்க. அதை போற்று விதமாகவும் இந்த ஆடி 18 செய்கிறாங்க.
ஆடிப்பட்டங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல தான் நிறைய வந்து பயிரிடுவாங்க. நெல், கரும்பு, எள்ளு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பயிரிடுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க தை மாதத்தில் அறுவடை பண்ண முடியும். அதுக்காகவும் வந்து நல்ல மழை இருக்கணும், பயிருக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கணும், பயிர் நல்லா செழித்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த காவேரி தாய்க்கு நன்றி சொல்லுவாங்க. கா நீ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீரை நம்ம எப்போதுமே சிக்கனமாக பயன்படுத்தணும். அது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். அப்போ தான் அது நமக்கு பன்மடங்காக பெருகும். சில பேர் வீட்டில் கலந்த சாதம் செஞ்சும் சாமி கும்பிடுவாங்க. சக்கரை பொங்கல், லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் இந்த மாதிரி கலப்பு சாதம் செஞ்சும் சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் காவேரி ஆத்தங்கரையில் சாமி கும்பிடுவாங்க. அது வந்து ஒரு நல்ல பாண்டிங்கையும் நம்ம க்ரியேட் பண்ணோம். நிறைய அந்த மஞ்சள் தடவுன கயிறு எடுத்துகிட்டு வருவாங்க. ஒருத்தருக்கொருத்தர் மாற்றி அந்த கயிறை வந்து கட்டி விட்டுப்பாங்க. இதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லுவேன். இது எல்லாமே பண்டிகை கொண்டாடுறது எல்லாமே வந்துட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பாண்டிங்கையும் நல்லா க்ரியேட் பண்ணும். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கிற அந்த இதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து நமக்கு சொல்லித்தர பாடத்தில் இதுவும் ஒன்று. நம்ம ஏதாவது நல்ல வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் கொடுத்து பரிமாறி அந்த மாதிரி ஷேர் பண்ணி பண்ணுறது ஒரு வழக்கமாக நம்ம இன்னும் வச்சுருக்கோம். அது எப்பயுமே தொடரணும். இப்போ கொஞ்சம் இடத்துல அது மாறிக்கிட்டே வருதோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி இல்லாமல் எப்போதுமே வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட இந்த மாதிரி விழாக்கள் செலிப்ரேட் பண்ணும்போது நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் ஷேர் பண்ணுவோம். அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் இது காவேரி ஆத்தங்கரையில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்தாலும் இந்த பூஜையை நம்ம பண்ணலாம். ரொம்ப அழகாக சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணால் கூட நல்ல சிறப்பாக செயல்படலாம். நானும் தூப ஆராதனையெல்லாம் காட்டி சூடம் ஏற்றி சிறப்பாக காவேரி தாயை வழிபட்டாச்சு. நானும் காவேரி தாய்கிட்ட எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.